டெல்லியில் தெலங்கானாவில் இந்த மாதிரி இந்த மதுபான ஊழல் பெரிய அளவில் நடந்துச்சோ அதை விட இது 100 மடங்கு அதிகமான ஊழல். இந்த திமுக என்னைக்குமே நாம சொல்லல, சர்க்காரியா கமிஷன்லயே சொல்லியிருக்கிறாங்க, இவங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யக்கூடிய ஆட்கள். திருடுவான், ஆனா சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளில வந்துடுவான். ஈடிங்கிறது 2014க்கு அப்புறம் வரல, பல வருஷமா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. அப்ப மட்டும் உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட் என்ன இருந்துச்சு? ரஃபேல் விஷயத்துல நாட்டுக்காக ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தார் நரேந்திர மோடி. அப்ப நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க? கோர்ட்ல வரைக்கும் போனீங்களா, கேஸ் போட்டீங்களா இல்லையா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு? இதுல ₹1 கூட ஊழல் நடக்கல, நரேந்திர மோடி நேர்மையா நாட்டுக்காக வாங்கியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு போயும் கூட ஊழல் செஞ்ச, லஞ்சம் வாங்கின சில பேர் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணி சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளில வந்துட்டானா நம்ம எல்லாம் என்ன தண்டிக்கணும்? மக்கள் தான் தண்டிக்கணும். தப்பு எவன் செஞ்சிருந்தாலும் நீ ஆளுங்கட்சியா எதிர்கட்சின்னு பார்க்காம ஈடி எல்லா வீட்டுக்கும் போகுது. ஆனால் ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை வெறும் அதிமுக காரன் வீட்டுக்கே போகுது, திமுக வீட்டுக்காரனுக்கு போகல. நாட்டுக்காக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா சில சாக்கடையும் கூட கங்கையில் சேர்ந்தால் அதுவும் கங்கையாக மாறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கிறது கழுசடை, சாக்கடையிலே கழுசடை. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, அறம் தான் முக்கியம். அதான் பிஜேபி. மக்களோட பணம் வந்துட்டு கொள்ளடிக்கப்படக்கூடாது, நேர்மையாளர்கள் மட்டும் ஆட்சியில் இருக்கணும். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச்செயலாளர் வீர திருநாவுக்கரசு சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். நீங்க வரம்பு மீறி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? ஒரு கடுமையான விமர்சனம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன். ஜட்ஜ்மெண்ட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல், அதைத்தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அப்சர்வேஷனுங்கிறது போற போக்கில் ஏதாச்சும் சொல்றதா. ஒரு லேர்ன்டு ஜட்ஜஸை நம்ம ரொம்ப மதிக்கிறோம், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஆனால் ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இடி சார்பில் இன்னும் முழு தகவல், முழு ரிப்போர்ட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணப்படலை. ஒரு ஸ்டேஜான தகவல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்குமான தகவல். அதை மட்டுமே வச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இப்போதைக்கு ஒரு இன்டீரியம் ஸ்டே, இடைக்கால தடை வந்துட்டு கொடுத்துருக்குறான். எதெல்லாம் இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழலுங்கிறது ஏதோ ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திமுகவோட ஹை கமாண்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அது நிறைய இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆகாஷ் பாஸ்கரனா இருக்கட்டும், ரத்தீஷா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வெளிப்படையாவே சொல்லுவோமே, உதயநிதி ஸ்டாலின் கூடவே அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இளைஞர்கள் எல்லா வீடியோவும் எடுத்து போடுறாங்க, எங்கெங்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு, அப்பெல்லாம் கூடவே எப்படி இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவர் கூட கூட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை. ஈவன் செந்தில் பாலாஜியை போயிட்டு ஆரம்பத்தில் அவர் அரெஸ்ட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலைஸ்டில் திடீர்னு நெஞ்சு வெடிக்குது அப்படிலாம் சொல்லி ட்ராமா பண்ணி, இது திராவிட மாடல் இல்லை, ட்ராமா மாடல், அதனால் அவரும் ட்ராமா பண்ணி உள்ளே போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு செந்தில் பாலாஜியை பார்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இவங்களெல்லாம் கூட்டு போகிறார். அந்த வீடியோ எல்லாம் இளைஞர்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. இப்போ இந்த ஊழலுக்கும் ரத்தீஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் இடி சார்பில், இந்த விஷயத்தெல்லாம் இடி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணலை. அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு 1008 வேலை, இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போது இதில் யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, நீங்கள் அவரை மட்டும் தானே விசாரிக்கணும். அதை விட்டுட்டு என்டையர் டாஸ்மாக்குங்கிற தமிழ்நாடு அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கத்தோட ஒரு நிறுவனத்தையே நீங்கள் எப்படி விசாரிக்கலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு அப்சர்வேஷன் மட்டும்தான், இடைக்கால தடை மட்டும்தான். இனிமேல் இடி என்ன சொல்லும்? அப்படிலாம் இல்லைங்க, இது ஒரு ஆள் மட்டும் தவறு பண்ணலை, பல பேர் தவறு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், டெல்லியில், தெலங்கானாவில் இந்த மாதிரி இந்த மதுபான ஊழல் பெரிய அளவில் நடந்துச்சோ அதை விட இது 100 மடங்கு அதிகமான ஊழல். இதுல பொலிட்டீசியன்ஸ், குறிப்பா திமுகவோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஈடுபட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் விசாரணை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டேஜஸ்லயும் நடந்த எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா கன்வின்ஸ் ஆவாங்க. கன்வின்ஸ் ஆகி இந்த இடைக்கால தடையை லிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதை தூக்கிட்டு
நீங்க தடையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்கங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ இப்போ டாஸ்மாக் கேஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து இடி உள்ள வராங்கன்னா அவங்களுக்கான ப்ரிடிகேட் அஃபென்ஸ் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கணும். அப்படின் போது இந்த எஃப்ஐஆர்ல அதிகமான எஃப்ஐஆர் வந்து 47 எஃப்ஐஆர் 39 எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர். அப்படின்னும் போது விமர்சனத்தை அவங்களையும் சேர்த்து வைக்காம திமுக மட்டும் ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு அதிமுக திமுக அப்படி கிடையாதுங்க. இடி வந்துட்டு என்னைக்கு 2014 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்தாரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அது சார் நீங்க அது ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி கிடையாதுங்க. காங்கிரஸ்ல என்ன செய்வாங்க, இந்த மத்திய அமைப்புகள், தன்னாட்சி பெற்ற தனித்துவமான அமைப்புகள் எல்லாத்தையும் தங்களோட கைப்பாயா வச்சிருப்பாங்க. நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். அந்த அடிப்படையில தான் திமுக கூட ஒரு ஃப்ளோர்ல அலைன்ஸ் பேசுவாங்க, இன்னொரு ஃப்ளோர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெய்டு நடக்கும், மிரட்டுவாங்க. நீங்க வந்துட்டு எங்க கூட அலைன்ஸ் வரல, இல்ல இவ்வளவு சீட்டு கொடுக்கல அப்படின்னா ரெய்டு விட்டு உங்க மேல பல பிரச்சனை பண்ணுவோன்னு. இது அப்போ பயஸ்டா இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இல்ல விஷயத்தை சொல்றேன். இப்ப 2014 மோடி என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தாரோ அன்னிலிருந்து அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, பொலிட்டிக்கலா உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது, எந்த ஒரு தலையீடும் இருக்காது. நீங்க அஸ் பர் த நார்ம்ஸ் என்ன பண்ண முடியுமோ நியூட்ரலா பண்ணுங்க, நடுநிலையோட பண்ணுங்க சொல்லிட்டாரு. அந்த அடிப்படையில தான் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிஜேபியை சார்ந்த சில பேரோட அமைப்புகள் வீட்டுக்கு இடி ரெய்டு போயிருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல அது நடந்திருக்குது. ரீசெண்டா எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இதை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க பேட்டியில. எங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சியா இருந்தா அவங்க ஆட்சியில அவங்க கட்சியை சார்ந்தவங்களோ, அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களோ யார் வீட்டுக்கும் இடி ரெய்டு போகாது, இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகாது, சிபிஐ போகாது. பிஜேபி அப்படி இல்லை. யாரு தப்பு செஞ்சாலும் நீங்க போகலான்னு ஃப்ரீடம் கொடுத்தது யாரு? மோடிஜி. அதான் சார் எக்ஸப்ஷன்ஸை மட்டும் நீங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. 100 கேஸ் முடினா 95% ஆஃப் கேசஸ் வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் மேல தான் போடப்படுது. இல்ல ரெண்டு விஷயங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது ஒரு மாநிலத்துல மத்தியில் அப்படின்னா, அதுல பெரும்பான்மையா அமைச்சர்களா இருக்கக்கூடிய, முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற நிறைய தலைவர்கள் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த ஊழல், லஞ்சம் எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. நாடு, நம்ம மக்கள் இப்படிதான் யோசிப்பாங்க. அதனால எங்கெங்கெல்லாம் பிஜேபி நடக்குதோ, பிஜேபி ஆட்சி நடக்குதோ 99.9% அங்க ஊழல் நடக்காது. எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரல, ஒருத்தர் 2 பேர் வெளில இருந்து வராங்க. அப்ப அந்த ஒருத்தர் 2 பேர் யாராச்சும், அதுலயும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வராம நேரடியா பிஜேபிக்கு வந்து, இன்னும் சொல்ல போனா வேற கட்சியில இருந்து பிஜேபிக்கு வந்து பிஜேபியில தங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்ட நிறைய தலைவர்கள் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் காரங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, மாறிக்கிறாங்க. ஏன்னா நாங்க பயிற்சி முகாம்லாம் நிறைய நடத்துறோம், மாறிக்கிறாங்க. ஆனா நீங்க என்னத்தான் கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய அமைப்புல பிஜேபிங்கிறது மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய கட்சி. ஒருத்தர் 2 பேர் தவறு செய்யலாம், நான் வந்துட்டு சப்பக்கட்டு கட்ட விரும்பல, யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் 2 பேர் தப்பு செஞ்சா அது தெரிஞ்சதுன்னா அவங்க மேலேயே நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி இடிக்கு வந்துட்டு அதிகாரம் கொடுத்தது மோடி. அப்போ பிஜேபி ஆட்சியில இருக்கும் பொழுது நிறைய பேர் தப்பு பண்றது இல்ல, ஒருத்தர் 2 பேர் யாராச்சும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்றோம். ஆனா மத்த கட்சியில அப்படி கிடையாது. அவனுக்கு தேசம் மக்கள் நலன் இப்படிலாம் யோசிக்கிறது இல்ல, ஊரடிச்சு ஒலையில போடணும், அதுதான் நோக்கமா இருக்கு, குறிப்பா திமுக. இப்ப அந்த மாதிரி ஆட்கள் ஆட்சிக்கு வந்துட்டா எக்கச்சக்கமா கொள்ளடிக்கிறான். அப்ப தப்பு பண்ண மேல தானே நீங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க நியூட்ரலா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக திமுகல 10 பேர், பிஜேபியில 10 பேர் போக முடியுமா? எங்க தப்பு பண்ணிருக்கிறானோ அவங்க தான் போனோம். நீங்க திமுகவுல எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க? எல்லாரோட வீட்லயும் எல்லாரோட அமைப்புலயுமே ரெய்டு போறோம். தப்பு பண்ண வீட்டுக்கு தான் போறோம். பிடிஆர் மேல நமக்கு 1008 விமர்சனம் உண்டுங்க. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் தானே, ஏன் அவர் வீட்டுக்கு நம்ம ரெய்டு போகல? அந்த மனுஷன் கேள்விப்படுறோம், எலெக்ஷன்ல கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சவர் கேள்விப்படுறோம். அப்போ கொள்கை ரீதியா அவர் வந்துட்டு ரொம்ப அநாகரிகமா பேசுவாரு, தேவையில்லாம பிஜேபி மேல அக்யூசேஷன் வைப்பாரு. ஏன்னா திமுக இருக்காருல்ல, அதை சில விஷயம் செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் ஸ்டாலினும் உதயநிதியும் சந்தோஷப்படுவாங்க, மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கா. மற்றபடி அவர் லஞ்சம் ஊழல்ல ஈடுபட்டாருன்னு நாங்க எங்கேயுமே சொல்லலையே. யாரு ஈடுபட்டாங்களோ அவங்கள சொல்றோம், எதிர்கட்சியா இருந்தாலும். அப்ப எதிர்கட்சியா இருந்தாலும் கூட யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்க வீட்டு மேல, அவங்க அமைப்பு மேல தான் இடி ரெய்டு போகும். அதான் சார் பிஜேபி காரங்க பண்ணல, அதனால போகல. அதான் சார் டாஸ்மாக் ஊழல் பத்தி 1000 கோடின்னு பேசின ஆரம்பிச்சுல இருந்து திமுக மேல மட்டும் தான் விமர்சனம் இருக்க தவிர யார் பீரியட்ல அதிகமான எஃப்ஐஆர் போட்டுச்சு அந்த அதிமுக மேல விமர்சனமே வரலையே. இல்ல அதுதான் சொல்றேன், இது இடி வேலுமணியை எப்ப நம்ம விமர்சனிச்சோம்? இல்ல நல்லா புரிச்சுக்குங்க. தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைப்பு எது? இடி. அவங்க கரெக்டா பண்றாங்க.
இடி வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அதை புரிஞ்சுக்குங்க. அதான் சார் இடி மோடி வந்துட்டு டைரக்ஷன் கொடுக்கறதே கிடையாது. அதான் சார் நீங்க சொல்றது வந்து இடி வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் நிறைய வாட்டி சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து சுதந்திரமா செயல்படுறாங்க. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சுதந்திரமா செயல்படுதுன்னா அவங்களோட கன்விக்ஷன் ரேட் அதிகமா இருக்கணும்ல. கன்விக்ஷன் ரேட் 1% வச்சுட்டு நம்ம எப்படி அவங்க இல்ல வந்து கரெக்டா இல்ல இண்டிபெண்டன்ட் நல்லா ஆப்ஷன் சொல்ல புரிஞ்சுக்கணும். முடியும்? நீங்க இதை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இப்ப 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா ஈடிங்கிறது 2014க்கு அப்புறம் வரல, பல வருஷமா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. அப்ப மட்டும் உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட் என்ன இருந்துச்சு? அப்ப மட்டும் உடனே ரெய்டு போய் உடனே தண்டனை கொடுத்தாங்க? சில ப்ரொசீஜர் இருக்குங்க. நீங்க ப்ரொசீஜரை தாண்டி உங்களால போக முடியாது. சட்டப்படி தான் போகணும். ரூல் ஆஃப் லா தான் நடக்கணும். இந்தியா வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூ டெமோக்ரசி. ப்ராசஸிங் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின். அதுதான் கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெய்டு வரதுக்கு முன்னாடியே ஈவன் இன்கம் டாக்ஸ் இருக்கிறதுலயே வந்து பார்த்தோம்னா இடி ரெய்டு தான் ரொம்ப டஃப்பானது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லாம் பார்த்தோம்னா ஐடி ரெய்டு வருதுன்னு வச்சுக்கலாம். அவங்களே ஒருத்தர் வீட்டுக்கு இல்ல ஒருத்தர் அமைப்புக்கு வந்துட்டு அவங்க போறாங்க ரெய்டுக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் 2 வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க. பல்வேறு தகவல்களை சேகரிப்பாங்க. அடிப்படை முகாந்திரம் இருந்தா மட்டும்தான் அவங்க ரெய்டுக்கு போவாங்க. அப்போ ரெய்டுக்கு போனா உடனே தண்டனை வாங்கி கொடுக்க அதான் சார் முடியாது. இன்கம் டேக்ஸோ இல்ல சிபிஐயோ ஒரு இடத்துக்கு வந்து இப்போ விசாரணைக்கு போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பர்சன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போவாங்க. நாங்க இங்க வந்து சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஈடிக்கு வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கிறனால தான் அவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் இருக்குல்ல. இல்ல காரணம் எதுக்குன்னா, நீங்க மிகப்பெரிய தவறு நடக்கும்போது ஒவ்வொருத்தன்ட்டையும் நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? அவங்க வந்துட்டு நியூஸ் எல்லாம் கொடுத்துருவான். அது இடி வந்துட்டு ரொம்ப மோசமான மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் இடி போகுது அப்படிங்கும்போது, அத போய் நீங்க எல்லார்ட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப பர்மிஷன் வாங்காம போறதா வச்சுக்கலாம். பர்மிஷன் வாங்காம போறது இஃப் இட் இஸ் அகைன்ஸ்ட் த லா அப்படின்னா கோர்ட் வந்துட்டு செக் வச்சிருக்குமே. அவங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். சார் பர்மிஷன் கொடுக்கப்பட்டது தப்புன்னு யாரும் சொல்ல சார். அத வந்து நீங்க வந்து அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்றதான விமர்சனம். இல்ல அது அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணப்படல. ஒரு சைடு நீங்க என்ன சொல்றீங்க? கன்விக்ஷன் ரேட் என்ன? என்னைக்கு வந்துட்டு நீங்க ரெய்டு போனீங்க? ஏன் இவ்வளவு நாள் ஆகுது ஜட்ஜ்மெண்ட்னு கேட்குறீங்க. இன்னொரு டைம் என்ன கேட்குறீங்க? மக்கள் என்ன உங்கள சொல்லல. பொதுவா மீடியா மக்கள்லாம் கேட்குறேன். இன்னொரு சைடு என்ன சொல்றீங்க? இவங்க வந்துட்டு கட்டற்ற சுதந்திரம் இருக்குது. அதனால தான் ரெய்டுக்கு போறாங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த நோக்கத்தை நோக்கி அவங்க செயல்படணும். செயல்படலான தான் தப்பு. 2014க்கு முன்னாடி ஈடு ரெய்டுக்கு போய் உடனுக்கு உடன் வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுத்து 2014க்கு அப்புறம் அந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுல டிலே ஆகுதுன்னா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம். வெளிப்படையா சொல்ல போனா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இருந்த வரைக்கும் எவ்வளவு வந்துட்டு லேட்டா நடந்துச்சோ அந்த டிலே இப்ப குறைக்கப்பட்டு இருக்கு. ஆனா நம்மளோட விருப்பம் என்னன்னா கண்ணு முன்னாடியே இந்த திமுக காரன் இவ்வளவு கொள்ளடிக்கிறானே உடனே அவனை கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்டு உள்ள தூக்கி போட வேண்டியது ஆசை. அதான் சார் முன்னாடியே திமுக வந்து ஊழல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ 2021 வந்து ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஊழல் பண்ணாங்க. அதை யாரும் பேச மாட்டேங்கீங்களே. இல்ல இடி இப்ப கூட நீங்க அதிமுக ஆபீசர்ஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்குள்ள இடி ரைடு போயிருக்கு. இடி ரைடு போயிருக்கு சார். நான் என்ன கேட்கறேன்னா 2021 வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து கேஸே ஒண்ணு முடியலையே அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கல. அப்ப இதுவும் அப்படிதானே வரும்னு நாங்க எல்லாரும் பார்க்கறதா செய்வாங்க. இல்ல அப்படி இல்ல. தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா டைம் எடுக்கும். நம்ம நாட்டுல நீங்க கோர்ட்ல பாருங்களேன். முதல்ல வந்துட்டு நம்ம லோயர் லெவல் கோர்ட்டுக்கு போவோம். அப்புறம் அதிகபட்சமா ஸ்டேட்ல ஹை கோர்ட்டுக்கு போவோம். அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இதெல்லாம் டைம் எடுக்குது. பல்வேறு கேஸ்ல 20 வருஷம் 30 வருஷம் ஆகுது. சட்டம் மாத்தப்படணும்னு நமக்கு ஆசை. அதுல ஏதாச்சும் சட்டத்தை மாத்தணும்னு சொல்லி மோடி முயற்சி பண்ணா உடனே என்ன சொல்றாங்க? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைக்க பார்க்கிறார் மோடி அப்படி சொல்றது. இன்னொரு சைடு என்ன சொல்றது? என்ன டிலே ஆயிட்டே இருக்கு. திமுக காரன் அத்தனை பேரும் வந்துட்டு லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுறானே உடனே தூக்கி உள்ள போடுறது இல்லையா? எத்தனையோ பேர் பிஜேபி காரங்க எங்கள்கிட்ட அவங்க கோச்சிக்கிறாங்க. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் என்னங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? எப்படி ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல ராஜா என்ன வெளில சுத்தலாம்? கனிமொழி எப்படி வெளில சுத்தலாம்? அதான் சார் क्वेश्चனே சொல்றாங்க. அதான் சார் क्वेश्चனே அங்கதான் இருக்குது. இல்ல காரணம் நம்ம சிஸ்டம் அப்படி இருக்குங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் நீங்க செயல்பட முடியும். சார் சிஸ்டம் சார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னு கேக்குறேன். காமன்வெல்த் வந்து ஊழல்னு சொன்னோம். காமன்வெல்த் ஊழலை பத்தின ஃபைனல் ரிப்போர்ட்ல ஈடி என்ன சொன்னாங்க? ஊழல் நடக்கலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். நம்ம மறுபடியும் என்ன சொல்றோம்? ஒருத்தர் மேல நமக்கு சந்தேகம் வருது. நமக்குன்னா ஒரு அமைப்புக்கு அதுக்கு அடிப்படை முகாந்திரத்தை வந்துட்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ண அப்புறம் அவங்களுக்கு தெரியுது அடிப்படை முகாந்திரம் இருக்குன்னு. அதை வச்சு ரெய்டுக்கு போறாங்க. ரெய்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாமே சட்டப்படி தான் நடக்கணும். ரெய்டுக்கு போனாருங்கிற ஒரே காரணத்துக்காக யாரு வீட்டுக்கு இல்ல யாரு கம்பெனிக்கு ரெய்டுக்கு போறோமோ உடனே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒருவேளை அவங்க நேர்மையான ஆளா இருந்திருந்தா அவங்களை வெளில விடுறதா நியாயம். அதான் ரைடுக்கு போயிட்டு நீங்க வெளில விட்டீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதான் சார் அங்க வந்து ரைடுக்கு போறோம். அதை வந்து ஒரு அரசியலா பண்ணி இங்க வந்து நம்ம அரசியலுக்கான என்ன ஒரு லாபம் வரும் அதை நம்ம அறுவடை பண்ணிடுறோம்ல. இல்ல நம்ம அரசியலுக்காக பண்ணலையே. இப்ப இவங்க தான் அரசியல் பண்றாங்க. சோ காமன்வெல்த் கேம்ஸோட ஊழலை பத்தின விமர்சனத்தை பிஜேபி வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. பல்வேறு ஊழல் 1-2 கிடையாதுங்க. 2G முக்கியமான 2G முதற்கொண்டு காமன்வெல்த் கிடையாது. 2G நான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது.
2G பெருசு இருக்கிறதுலையே. 2G மட்டும் இல்லை. ஆனால் காமன்வெல்த் கேம்ஸும் பெருசு தான். ஆனால் 2G அளவுக்கு பெருசு இல்லை. பட் அது மட்டுமே காரணம் இல்லை. உங்களுக்கு தெரியும் 2004லேருந்து 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி என்பது பல லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அதான் சார் யாருமே தண்டனை ஊழல் வாங்கல. குற்றச்சாட்டு அப்படி இல்ல. நான் காரணம் சொல்றேனே. இந்த திமுக என்னைக்குமே நாம சொல்லல. சர்க்காரியா கமிஷன்லயே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யக்கூடிய ஆட்கள். திருடுவான். ஆனா சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளில வந்துருவான். அதான் சார் தமிழகத்துல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் இன்க்ளூடிங் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் 2Gல திமுகவும் நம்ம ராசாவும் ஊழல் பண்ணலன்னு நெஞ்ச தொட்டு மனசாட்சி தொட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் ஆனா prove அவன் என்ன பண்ணணும். செய்யறாங்க? அவங்க வந்துட்டு விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால அவங்க அதுல இருந்து சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளில வராங்க. நமக்கு கோபம் வருது. சார் எனக்கு ஒரு ஆனா டவுட் இருக்கு சார். நாம சொல்றோம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதான் சார் அரசியலமைப்பு சட்டம் கூற்றாகும் அல்லது அறம் கூற்றாகும். நம்புறோம். அதான் சார் 2G கேஸ்ல வந்து என்ன பாலிசிக்காக அவங்க வந்து தப்புன்னு சொன்னமோ அதே பாலிசி தானே பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்படி இருக்கீங்க. கிடையாது. நாம எதுவுமே டிரான்ஸ்பரண்ட். இங்க யாருமே இப்படி குற்றச்சாட்டு வைக்கல. நாங்க அதையே மாதிரி பண்ணியிருந்தோம்னா சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் 2G விஷயத்தை பொறுத்தளவு நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னும் அபெக்ஸ் கோர்ட்ல போயிட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரல. அது அப்பீல்ல தான் இருக்குது. சார் சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் தான் சார் நடக்கலாம்? எல்லாமே முடிஞ்சிச்சு. முடியல. இன்னும் முடியல. மேல்முறையீடு போயிருக்காங்க. அது வந்து அதுதான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல். நம்ம நாட்டுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க இடையில எத்தனை கோர்ட்ல எத்தனை ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? கண்டிப்பா தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்கங்கிற நம்பிக்கையோட இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் போயும் கூட ஊழல் செஞ்ச லஞ்சம் வாங்கின சில பேர் விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணி சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளில வந்துட்டானா நம்ம எல்லாம் என்ன வேண்டிக்கணும்? மக்கள் தான் தண்டிக்கணும். இவன் ஊழல் செஞ்சிருக்கான்னு தெரியுதுடா. எங்க சைன் என்னங்க சொன்னாரு சிபிஐ கோர்ட்ல? எனக்கு வந்து எப்படியாச்சும் நமக்கு வந்துட்டு ஆதாரம் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணேன். என்ன அர்த்தம் அதுக்கு? தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தாவே தெரியுது. ஆதாரம் கிடைக்கல. உதாரணத்தை கொண்டு சொல்றாங்க. KN நேருவோட தம்பி ராமஜெயத்தை கொன்னுட்டாங்களா இல்லையா? ஆமாங்க சார். கொன்னுட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போதே கொன்னுட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இந்த 5வது வருஷமும் வந்துட்டு முடிய போகுது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியே அவ்வளவுதான். திரும்ப வராது. ராமஜெயத்தை கொன்னவங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலங்கிறதுக்காக ராமஜெயம் கொல்லப்படலைன்னு ஆயிடுமா? கொல்லப்பட்டது தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்டுபிடிக்காம இருக்கிறான். 2G கேஸ்ல அப்ரூவரா மாற இருந்த சாதிக் பாட்ஷா திடீர்னு தூக்கு மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி தகவல் வந்துருச்சு. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க? அவரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கோழை கிடையாது. என்னமோ நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க. அவரோட ஒய்ஃபே சொன்னாங்க. ஆனா அவர் செத்து போயிட்டார். இன்னைக்கு வந்துட்டு இல்ல தற்கொலை தான் சொல்லி மூடி மறைக்கிறான். அதுக்காக அவர் சாகலன்னு ஆயிடுமா? எவனுமே குற்றம் செய்யலன்னு ஆயிடுமா? மக்கள் டெமோக்ரஸில எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளவு அராஜகம் பண்றவனுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. இல்லையா? அறம் தண்டிக்கும். தமிழர் இலக்கியம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா பேர் உண்மையா இருக்கும், சத்தியமா இருக்கும், அதுபடி நடக்கும். ஸோ நம்மளை பொறுத்தளவு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியுதோ சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அவன் வெளில வந்தாலும் தேர்தலில் அவங்கள தோற்கடிச்சு நீ சட்டத்திலேருந்து தப்பலாம்டா, எங்ககிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு மக்கள் வந்துட்டு நிரூபிக்கணும். சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டாஸ்மாக்ன்றது ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பாடி அப்படின்னும் போது இங்கே வந்து தனித்தனியாக ஒரு நபர்கள் வந்து லஞ்சம் வாங்குறதோ ஊழல் செய்கிறதோ அதை எப்படி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனவே வந்து அதுக்குள்ளே வந்து விசாரணைக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. இல்லை இப்போ இடி வந்துட்டு நம்மளை பொறுத்து சொல்கிறேன். என்றைக்குமே வந்துட்டு ஜட்ஜஸை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு விமர்சனம் பண்ணலாம். நாம் என்ன சொல்கிறோம்? அந்த லேர்டு ஜட்ஜஸ்கிட்ட ஒரு அமைப்பு இல்லை. இப்போ டாஸ்மாகில் ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு தெரியுது. அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு தெரியுது. அதனால் இடி வந்துட்டு அவர் என்கொயரி பண்ணும்போது அவரை கூட்டு விசாரிக்கும் போது பல மணி நேரம் விசாரிக்கும் போது அவர் இன்னொருத்தரை சொல்கிறார் அந்த அமைப்பில். இல்லை ஒன்றை மட்டும் தான் விசாரிப்பேன், அவரை போய் விசாரிக்க கூடாது இருக்கிறதா? விசாரணை என்பதே எதற்கு? 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கான் சார். ஒருத்தன் தான் நமக்கு தெரியுது. அவனை கூட்டு விசாரிக்கும் போது அவன் இன்னொரு பேரை சொல்கிறான். அவனையும் தானே பிடிக்கணும். நீ ஏன் எல்லாத்தையும் பிடிக்கிறன்னு சொல்ல முடியும்? சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சு தானே ஆகணும். இது ஒரு அமைப்பா இருந்தாலும் கூட பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறான், பல பேர் என்கொயரி பண்றோம். இந்த அமைப்புக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் அவனெல்லாம் விசாரிக்கிறோம். நாளைக்கு உதயநிதியும் விசாரிப்போம், ஸ்டாலினே விசாரிப்போம். அதான் சுப்ரீம் கோர்ட் கெஜ்ரிவால் போல ஸ்டாலினை தூக்கி உள்ள வைப்போம், ஆட்சி போகும். அதான் சார் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த விசாரணை வந்து டிவிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உள்ள போறதுக்கான முகந்தர் எங்க இருந்து வருது உங்களுக்கு கேட்கறாங்களா? இடி சொல்லும். இன்டீரியம் பேன் தான், இன்டீரியம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இடி சொல்லும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதுன்னு ஃபுல் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா இடி நோக்கி ஒரு கொஸ்டின் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுங்கும் போது இடி இஸ் ஆன்சரபிள் டு த சுப்ரீம் கோர்ட். அப்போ என்ன சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும்? இதெல்லாம் பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த போகிறோம், பேப்பர்ஸை பார்த்த போகிறோம், இடி கொடுக்குற பேப்பர்ஸ் பார்த்த போகிறோம். சரி
ஈக்குவல் ப்ரொசீஜர்னு சொல்லணும்னு நம்புறோம். சரி, இப்போ இந்த எஃப்ஐஆர் போட்டது தான் டிவிஎஸ்சி ஏற்கனவே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க உள்ள போறதுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டேட் சென்டர்னா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நீங்க உள்ள போறது அவங்க பவரை வந்து ஓவர் கம் பண்ற மாதிரி இல்லையா? நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. டிவிஎஸ்சி எத்தனை கேஸ் போட்டாங்க, இது வரைக்கும் என்ன வந்துட்டு அதுல நடந்திருக்குது, அதோட டெவலப்மெண்ட் என்னன்னு கோர்ட்டு கேட்டிருக்கா இல்லையா அவங்க கிட்ட? அவன் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆமி வேகத்துல போறான். ஏன்? டிவிஎஸ்சிங்கிறது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் திமுக அரசாங்கம் கொஞ்சமாவது நியூட்ரலா இருக்குமா? இருக்கவே இருக்காது. எல்லா ஏஜென்சியும் தன்னோட கைப்பவையை பயன்படுத்தும். அப்ப அதனால இவங்க என்ன செய்றாங்க? ரொம்ப ஸ்லோ பண்றாங்க. எங்க திமுக அமைச்சர்கள் நெறைய பேரு மேல, அவங்க மேல ஏற்கனவே வருமானத்துக்கு எதிரா சொத்து சேர்த்த வழக்கு எத்தனை போட்டாங்க? அதெல்லாம் இவங்க கோர்ட்ல போய் லோயர் லெவல் கோர்ட்ல என்ன பண்ணி விட்டாங்க? விடுவிச்சு பண்ணாங்களா இல்லையா? அவங்கலாம் உத்தமர்கள் விடுவிச்சுட்டாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? அப்புறம் அது ஹையர் லெவல்ல கோர்ட் போகும்போது கோர்ட் என்ன சொல்லுது? இது என்னடா அநியாயமா இருக்குது. மறுபடியும் இந்த கேஸ் எடு. மறுபடியும் விசாரணை நடத்துன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த மாரி டிவிஎஸ்சி அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் ஒண்ணும் பெருசா இல்ல. அந்த என்கொயரில சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்ல மணி லாண்டரிங் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஈடிக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்குது. அதான் அவங்களுக்கு அடிப்படை முகாந்திரம் இருக்கத்தால அவங்க உள்ள இன்வால்வ் ஆக வேண்டிய கட்டாயம் வந்திருக்குது. இத பார்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கும்போது ஈடி என்ன சொல்லும்? எல்லா பேப்பர்ஸையும் நீ கொடுப்பான். இங்க பாருங்க இவ்ளோ நடந்திருக்குது. நாங்க சும்மா எல்லா கேஸ்லயும் போய் தலையிடல. அப்படி எல்லா கேஸ்லயும் நாங்க தலையிட்டா மட்டும் தான், எங்கெங்கெல்லாம் நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லையோ, அங்கேயும் நாங்க தலையிட்டு இருந்தா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர பாதிக்கிற மாரி நீங்க சொன்னா கரெக்ட். இங்க நாங்க போக வேண்டிய தேவை இருந்திருக்குன்னு சொல்லி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணும்போது, சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ் ஆனிச்சுன்னா, மறுபடியும் ஃபர்தரா வந்துட்டு இந்த விசாரணை நடக்கும். சரி, இப்போ டிவிஎஸ்சி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ வருது. அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறோம். அதே மாரி இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல ஒரு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவங்கள யார் விசாரணை செய்வாங்க? இல்ல அதுக்கு சட்டம் என்ன இருக்கோ சட்டப்படி செய்வாங்க. சந்தேகமே இல்ல. நான் மறுபடியும் இப்போ சொல்றேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு இடி ஊழியர் வந்து லஞ்சம் வாங்குறான்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆபீஸ போய் நம்மளால சர்ச் பண்ண இல்ல, முடியுமா? நான் என்ன சொல்றேன், அஸ் பெர் த லீகல் ப்ரொவிஷன்ஸ் எதுனாலும் பண்ணலாம். தப்பே கிடையாது. இருக்கு எல்லாமே. மறுபடியும் சொல்றேனே, ஈடில ஒரு எம்ப்ளாயி இருக்கிறார். அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்றோம். அவர விசாரிக்கிறோம். விசாரிக்கும்போது ஈடில இருக்கக்கூடிய மத்த ஆபீசர்ஸுக்கும் அந்த தப்புல வந்துட்டு ஒரு பங்கு இருக்குன்னு தெரிய வருதுச்சுன்னா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம். அப்ப விமர்சனம் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நோக்கி தான் வைப்போம். எதுக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நோக்கி செய்ய போறோம்? அப்ப தமிழ்நாட்டுல Finance- வைக்கிறது நான் சொல்றேன் அப்ப காரணம். தமிழ்நாட்டுல இல்ல, வைக்கிற அதுக்கு விமர்சனம் காரணம் தானே சொல்றேனே. இருக்கு. அங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, இப்ப ஈடில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆபீசர், அவருக்கு பினான்ஸ் மினிஸ்டர் கூட கான்டாக்ட் இருந்து, அவங்க அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் விசாரிங்க. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா. அப்படிதான் நம்புது பிஜேபி. அதத்தான் வந்துட்டு என்கரேஜ் பண்றாரு நரேந்திர மோடி. ஆனா இங்க என்ன பண்றீங்க? எவெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்ட எவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கிறானோ, அவனுக்குலாம் யாரு கூட சார் கான்டாக்ட் இருக்கு? உதயநிதி கூட எப்படி கான்டாக்ட் வரும்? ஆகாஷ் பாஸ்கர் யாரு? மு.க. ஸ்டாலின் வீட்டு மருமகனா இல்லையா ஒரு வகையில? எப்படி வந்தாங்க? சரி, இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் he was just an assistant director in சினிமா. சினிமாவுல உதவி இயக்குனர் அந்த மனுஷன் 300 கோடி 400 கோடின்னு பணம் போட்டு எப்படி படம் எடுக்க முடியுது? எப்படி உதயநிதி கூடயே சுத்த முடியுது? அப்ப பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கும் பொழுது அவங்களே விசாரிக்கணும். அவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். நாங்க தான் சொல்றோமே, மத்திய அமைப்புல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் தவறு பண்ணி, அவருக்கு மத்திய அமைச்சர்கள் கூட கான்டாக்ட் இருந்தா விமர்சனம் பண்ணுங்கன்றோமே. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிருக்கீங்களா அப்படி? தப்பு பண்ண இவனுக்கும் பிஜேபியோட இந்த அமைச்சருக்கும் கான்டாக்ட் இருக்குன்னு ஒண்ணு சொல்லு. சொன்னா நீ கிரிட்டிசைஸ் பண்ணு. அதான் அப்ப நான் கேள்வி கேட்டா என்ன கேளு? அதான் சார், விசாரணை அமைப்புகள் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். நீங்க எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே ஒரு கேஸ் போடுவீங்க? ஏங்க எப்படி எவ்வளவோ நடக்குது. நான் தான் சொல்றேன்ல. சரி, எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் இப்போ ராஜஸ்தான்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுக்கு வந்து ஈடி என்ன சொன்னாங்கன்னா, மணல் பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து சரியான மேன் பவர் இல்லன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல விலகுறாங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இல்ல எல்லா problems கேஸ்லயும் இருக்குல்ல. இப்படி வேலைகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. ஒருத்தர் மேல ஈடி ரெய்டு போனுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா, அவர் மேல தப்புன்னு வெளில விட்டாங்கன்னு சொல்லி. அவர் பிஜேபிக்காரர் இல்ல. வேற கட்சிக்காரர். எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் கூட பொலிட்டிக்கல் மோட்டிவோட அவனை பனிஷ் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாது. எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தா அஸ் பர் த லா என்ன பண்ண முடியுமோ, என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். அந்த அடிப்படையில பிஜேபிக்கு ஆதரவாளர்னு சொல்லப்பட்ட எத்தனையோ பேர் மேல ரெய்டு போய் அவங்களும் இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வெளியில விடல. அதான் சார், இந்த இடத்துல எனக்கு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒருத்தர் மேல ரைடு பண்றோம். அது வந்து பேசுபொருளா மாறிடுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்களோட அரசியல் வாழ்க்கையை இதை பேஸ் பண்ணி மாறி அவங்களோட அரசியல் வாழ்க்கையை காணாம போயிடுதுல. இதுக்கான காரணத்தை இல்ல, அவங்க தான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும். டெமோக்ரஸி நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்ல சார், அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல அது அவங்களுடைய கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணப்படுது. அவங்க வந்து தப்பானவங்கன்னு நம்ம மீடியா ட்ரையல் பண்றோம்ல. இல்ல பேசிது. அப்ப மீடியா தான் பேசக்கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரு டெமோக்ரஸில கட்சிகள் என்ன இல்ல பேசுறாங்க? ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பப்பெல்லாம் வந்துட்டு எதிர்க்கட்சி மேல அவங்களுக்கு யாரு எதிர்க்கட்சியோ
அதுல உள்ள ஒருத்தர் மேல ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வருதோ விமர்சனம் வரத்தான் செய்யும். நீங்க இல்லாத பொல்லாததுக்கே விமர்சனம் பண்றீங்க. ரஃபேல் விஷயத்துல நாட்டுக்காக ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தார் நரேந்திர மோடி. அப்ப நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க? கோர்ட்ல வரைக்கும் போனீங்களா? கேஸ் போட்டீங்களா இல்லையா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு? இதுல ரூ. 1 கூட ஊழல் நடக்கல. நரேந்திர மோடி நேர்மையா நாட்டுக்காக வாங்கியிருக்காருன்னாரு. அந்த ரஃபேல் விமானங்கள தான் இன்னைக்கு பாகிஸ்தான கதற அடிச்சது. அவரு எந்த ஒரு ஊழலும் செய்யாத ஒரு மனிதன நாட்டுக்காக வாங்கின ஒரு விஷயத்தையே நீங்க விமர்சனம் வச்சீங்க. விமர்சனம் பண்ணாம இருந்தீங்க. பண்ணாங்க. ஆனா உங்கள பொறுத்தளவு ஈடிங்கிற ஒரு தன்னாட்சி அமைப்பு அது போய் பல்வேறு விஷயத்த கவனிச்சு அடிப்படை முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்குதுன்னு ஃபீல் பண்ண அப்புறம் ரெய்டு போகுது. அதை எப்படி விமர்சனம் பண்ணாம இருக்க முடியும்? ஸோ எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப பிஜேபிக்கு திமுக எதிர்க்கட்சின்னா அங்க ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்படுதுன்னா பிஜேபி விமர்சனம் பண்ணும், மீடியா விமர்சனம் பண்ணும், மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. எங்க கிட்ட ஏதாச்சும் குற்றம் இருந்துச்சுன்னா நீங்க விமர்சனம் பண்ணணும். நாங்க உங்க மேல யாராச்சும் குற்றம் சாட்டுனா நடுநிலையான அமைப்பு ஒண்ணு குற்றம் சாட்டினா தான் நாங்க விமர்சனம் பண்றோம். ஆனா நீங்க எந்த ஒரு அமைப்புமே எங்களை குற்றம் சாட்டல. ரஃபேல் விமானத்துல ஊழல் சொல்லி எந்த ஒரு அமைப்பும் சொல்லல. நீங்களாவே சொல்லி விட்டுறீங்க. எங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்போ உங்க மேல வரக்கூடிய விமர்சனத்தை நீங்க தான் வந்துட்டு நீங்க உத்தமர்கள்னு ப்ரூவ் பண்ணணும். மத்தபடி அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பேச மாட்டோமே. அவங்க தப்பே பண்ணலன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். எப்பா மக்கள் பணத்தை கொள்ளடிக்காம இருக்கிறானேன்னு. அதுக்கு நீங்க அவன் அரசியல் வாழ்க்கை போகுது அப்படி பாத்தீங்கன்னா இடியை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். சரி. சிபிஐ வேண்டாம், இன்கம் டாக்ஸ் வேண்டாம், டிவிஎஸ்சி வேண்டாம். சார் நீங்க இடிக்கு இவ்வளவு சொல்றீங்களே, இங்க டிவிஎஸ்சி இந்த 4 ஆண்டுகள்ல ஒரே ஒரு திமுக நிர்வாகி வீட்டுல போயிட்டு ரெய்டு போயிருக்கீங்களா? போனதுல இல்ல. ஆனா அதிமுக வீட்டுல தானே போறீங்க. ஆனா இடி என்ன செய்யுது? பிஜேபி காரன் வீட்டுக்கும் போகுது, மத்த எதிர்க்கட்சிக்காரன் வீட்டுக்கும் போகுது. தப்பு எவன் செஞ்சிருந்தாலும் நீ ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சின்னு பார்க்காம இடி எல்லா வீட்டுக்கும் போகுது. ஆனா ஸ்டாலின் கையில இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை வெறும் அதிமுக காரன் வீட்டுக்கே போகுது, திமுக வீட்டுக்காரனுக்கு போல. அப்ப நீங்க அதிமுக காரன் வீட்டுக்கு உங்க ஏஜென்சி ஏவும் போது அவன் அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படாதா? அதான் சார், யார் யார் வீட்டுக்குலாம் இடி ரைடுக்கு போதோ, யாரெல்லாம் அந்த கேஸ்க்குள்ள போறாங்களோ அவங்கள பிஜேபியில் ஜாயின் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா கூட்டணி கட்சியா இருக்காங்க. அப்படி பார்த்தா திமுக எங்க கூட கூட்டணி கட்சியா இருக்கா? திமுக தவிர. இல்ல ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அவங்க எத்தனை கூட்டணிக்கு வர ஆட்கள் எங்க கூட மாட்டாங்க, வரலையே? அவங்க மேலதான் கண்டிப்பா இடி. திமுக யாருங்க எங்க கூட வர்றதுக்கு? நாங்க கங்கை, அது சாக்கடை. இப்ப இருக்கிற திமுக அதையும் எங்க கூட வரணும். இப்ப இருக்கிற திமுக இதுக்கு முன்னாடி இந்த திமுக இப்ப இருக்கிற திமுக தான் ரொம்ப மோசம். அன்னைக்கு நாட்டுக்காக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா சில சாக்கடையும் கூட கங்கையில சேர்ந்தா அதுவும் கங்கையா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கொடுத்துருப்போம். ஆனா இப்ப இருக்கிறது கழுசடை, சாக்கடையிலேயே கழுசடை. அதனால சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு சார் உலகத்திலேயே நம்பர் 1 பார்ட்டிங்க பிஜேபி. இன்னைக்கு இந்தியாவுல 3வது முறையா அசைக்க முடியாத உலகத் தலைவர் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார். திமுக என்னது? குண்டு செட்ல குதிரை ஓட்டக்கூடிய கட்சி. அவங்க எனக்கு தேவையில்ல. சரி திமுக வந்துட்டு எங்க கூட கூட்டணி இல்லாட்டியும் நாங்க வந்துட்டு ஒன்றும் செய்யல. அவங்கள சட்டப்படி என்ன ஐடியா செய்யுதோ அதுதான் செய்யுது. அதே போல திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் மேல வந்துட்டு ரெய்டு இருக்கு. அவங்களால எங்க கட்சியில சேர்த்துக்கிட்டோமா? அதெல்லாம் கிடையாது. சும்மா கிளப்பி விடுறது ஏதாச்சும். அதான் சார், இப்போ அஜித் பவாரை பத்தி பேசும்போது இப்போ அமித்ஷாவும் மோடி என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஜெயிலில் போய் மாவு தான் ஆட்டுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இப்போ கூட்டணியில் தான் இருக்காரு. அவன் மேல இந்த கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. முடியலையே, கேஸ் முடியலையே. அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நீங்க சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்கீங்க கூட்டணியில? இல்ல அதுதான் சொல்றேனே, நான் ஏற்கனவே சொல்றேன். அது திமுகவா இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க கோர்ட் ரொம்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு கடிஞ்சிக்காம மற்றபடி விசாரணை அமைப்புகள் அவங்க மேல ரெய்டு போகுதுன்னா அப்பவே அவங்கள பதவி விட்டு நம்ம நீக்க சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம்லி வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா நீ அமைச்சரா இருந்தா அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு கோர்ட்டு சொன்னிச்சு, எதிர்க்கட்சி சொல்லலை. கோர்ட்டே சொன்ன அப்புறம் வந்துட்டு நீ அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விமர்சனம் வருது. இங்க அப்படி கிடையாது. நம்ம இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. ஃபைனலா அவங்க தப்பு பண்ணல வெளில வந்தா சந்தோஷம். ஒருவேளை இவங்க மேல இடி குற்றச்சாட்டு வச்சது இல்ல, அது உண்மைன்னு புருவானா அடுத்த நிமிஷமே தூக்கி எறிவோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல, அறம் தான் முக்கியம். அதான் பிஜேபி. மக்களோட பணம் வந்துட்டு கொள்ளடிக்கப்படக்கூடாது. நேர்மையாளர்கள் மட்டும் ஆட்சியில் இருக்கணும். ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டால் அவன் கண்டிப்பா பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதா எங்களோட ஸ்டாண்ட். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.